இப்போ அந்த டான் படம் பண்ண சிபி சக்கரவர்த்தி டானுக்கு அப்புறம் வேறு படமே பண்ணலை. அவர் அங்கே சுற்றி இங்கே சுற்றி அங்கே சுற்றி டானுக்கு அப்புறம் ரஜினிகிட்ட தான் போகிறாரு. ரஜினி லைக்கா ப்ராஜெக்ட் அது இல்லைன்னு ஆகுது. அப்புறம் சிவகார்த்திகிட்ட வராரு, அது அங்கே தள்ளி போகுது. அப்புறம் நானிகிட்ட போகிறாரு, அங்கேயும் வந்து நடக்கலை. அப்புறம் திருப்பி சிவகார்த்திகிட்ட வராரு, திருப்பி ரஜினிகிட்ட வராரு. இப்படி சுற்றி 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 ஒரு டேரக்டர் வராரு. அவருடைய நம்பிக்கை ஒன்று இருக்குது. அது இப்போ 2 காரணம் சொல்லப்படுது. அதாவது சிபி சக்கரவர்த்தி இந்த ப்ராஜெக்ட்லேருந்து விலகினதுக்கு ஒரு காரணம் என்ன அப்படின்னா, ஆல்ரெடி வந்து நானியை வச்சு ஒரு படம் எடுக்கிறதா ஒரு தெலுங்கு ப்ரொடக்ஷனில் அட்வான்ஸ் வாங்கியிருக்காருல, அந்த தெலுங்கு ப்ரொடக்ஷன் வந்து சிபி சக்கரவர்த்தி கூப்பிட்டு எங்களுடைய ப்ராஜெக்டை உடனே பண்ணி கொடுங்க, இல்லைன்னா வந்து இந்த 173 எங்களை ஒரு பார்ட்னராக இணைச்சிக்க சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி சிபி சக்கரவர்த்திக்கு அழுத்தம் கொடுத்ததா சொல்கிறாங்க. அழுத்தம் கொடுத்ததுனால சிபி சக்கரவர்த்தி வந்து அது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் கமல்கிட்ட பேசுகிறாரு. கமல் அதுக்கு ஒத்துக்க மறுக்கிறார். கமல் எப்படி ஒத்துப்பார்? ரஜினியே வந்து கமலுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு தான் அந்த படம் பண்ணுறாரு. கமலோட கடனை, தக் லைஃப் கடனை அடைக்கிறதுக்கு தான் ரஜினியே பண்ணி கொடுக்குறாருன்னும் போது கமல் எப்படி இன்னொருத்தரை வந்து பார்ட்னராக சேர்த்துக்கிறதுக்கு ஒத்துப்பார்? அதனால் கமல் வந்து 100% முடியாதுன்னு கதவை சாத்திடுறார். ஸோ இப்படி இருக்கிற சூழ்நிலையில் என்ன பண்ணுறதுன்ற ஒரு தடுமாட்டத்தில் வந்து சிபி சக்கரவர்த்தி இருக்கார்.